தக்காளி வேலை ஏறுனாலோ இறங்குனாலோ கவலைப்படாதீங்க. மதுரையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய தண்ணி சட்னியை செஞ்சு அசத்துங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 இன்ச்சு இஞ்சி 3 வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேயும் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகா 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதங்கினாலே போதும். அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுலேயே 2 கப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா தண்ணீராக கரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சீரகம் 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதோட 1 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அந்த ஆயில இந்த சட்னியில சேர்த்துக்கோங்க. சட்னி நல்லா தண்ணியாவே இருக்கணும். காரம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.